Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கீவேர்ட் ரிசர்ச் அப்படின்னா என்ன, அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ பேசிக்கா கீவேர்ட் ரிசர்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் SEO டாஸ்க் தான். ஸோ நீங்க உங்களோட வெப்சைட்டை ரேங்க் பண்ணணும் அப்படின்னா அப்போ உங்களுடைய ப்ராடக்ட்டையோ இல்லைனா உங்களுடைய சர்வீசஸையோ எப்படி சர்ச் என்ஜின்ல தேடுறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் கீவேர்டை நீங்க உங்களோட வெப்சைட்ல இருக்கிற வெப் பேஜஸ்ல ஆப்டிமைஸ் பண்ணிட்டு அதை ஆர்கானிக்கா ரேங்க் பண்ண முடியும். ஸோ இந்த கீவேர்ட் ரிசர்ச்ல நம்மளுடைய யூசர் சர்ச் என்ஜின்ல எந்த மாதிரியான சர்ச்சஸ் எல்லாமே பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த கீவேர்ட் ரிசர்ச். அப்புறம் இந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுனால நம்மளுக்கு ப்ராப்பரான இன்சைட் நம்மளுக்கு கிடைக்கும். இன்சைட் அப்படின்னா யூசரோட சர்ச் கொரிஸ் கொஷனா இருக்கா இல்லைனா ப்ராப்ளமா இருக்கா இல்லைனா அவங்க சொல்யூஷனை தேடி வராங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கா யூசரோட சர்ச் இன்டென்ட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து கீவேர்ட் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ரைட் கீவேர்டை டார்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே உங்களுடைய ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் SEO ஸ்ட்ராட்டஜியை நீங்க செஞ்சுட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா சரியான கீவேர்டை நீங்க சூஸ் பண்ணி அதை உங்களோட வெப் பேஜஸ்ல நீங்க ஆப்டிமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க சர்ச் இன்ஜின்ல ஆர்கானிக்கா ரேங்க் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த ரேங்கிங் ரொம்ப சீக்கிரமெல்லாம் டவுன் ஆயிராது. ஸோ இதனால லாங் டேர்ம் டிராஃபிக் உங்களோட வெப்சைட்ஸ்க்கு கிடைச்சிட்டே இருக்கும் வித் ரைட் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து. ஸோ இப்போ உங்களுக்கு கீவேர்ட் ரிசர்ச் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அடுத்து ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். SEO is the most important marketing to connect the right audience to your website. ஸோ உங்களுடைய ஆடியன்ஸை உங்களோட வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க சர்ச் இன்ஜின்ல எதை தேடுறாங்களோ அதுக்கான ரெலவெண்டான இன்ஃபர்மேஷனை உங்களோட வெப்சைட்ல நீங்க வச்சிருக்கணும். ஸோ அவங்களுடைய கொஸ்டினோ இல்லைனா அவங்க எந்த ப்ராடக்ட்டை தேடி வர்றாங்களோ இல்லைனா அவங்க எந்த சர்வீசஸை தேடி வராங்களோ அதுக்கான ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் அங்கே இருந்துச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கன்வர்ஷன் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கஸ்டமர் மைண்ட் செட்ல இருந்து நீங்கள் யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சர்ச் என்ஜினில் ஏன் அந்த சர்ச் கொரி அவங்க தேடினாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய சர்வீசஸை சர்ச் என்ஜினில் தேடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட வெப் பேஜஸில் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் யூசரோட சர்ச் கொரிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கண்டென்ட்டை நீங்க மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அவங்க ஒரு கொஸ்டினை தேடுறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களோட வெப் பேஜஸ்ல கண்டிப்பா இருக்கணும். அது சர்ச் என்ஜின் இன்டென்ட்டா இருக்கக்கூடாது. அது யூசருக்கு என்ன தேவையோ அதுக்கான ரைட் ஆன்சரா இருக்கணும். அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரெண்ட்ஸ். இங்க உங்களுடைய சர்வீசஸையோ இல்லைனா ஒரு ப்ராடக்டையோ எந்தெந்த டியூரேஷன்ல தேடுறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இயர்ல உங்களுக்கு எப்போ அதிகமான சேல்ஸ் கிடைக்கும் இல்லைனா எப்போ அதிகமாக உங்களுடைய சர்வீசஸ் என்ரோல் பண்றாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஒரு சர்டன் டைம்ல நிறைய சேல்ஸ் நடக்கும் இல்லைனா நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களுடைய சர்வீசஸ்ல என்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டைம்ஸ்ல நீங்க எந்த மாதிரி உங்களுடைய கண்டென்ட்டை மாடிஃபை பண்ணணும் அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கீவேர்ட் ரிசர்ச்ல. அடுத்து இன்கேஸ் நீங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்ணாம ஒரு ராங் கீவேர்டை நீங்க உங்களோட வெப் பேஜஸ்ல ஆப்டிமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா உங்களுடைய பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து உங்களுடைய பிசினஸ்க்கு எந்த ஒரு லீட்ஸுமே கிடைக்காது. ஸோ இந்த கீவேர்ட் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்டோட சர்ச் வால்யூம். சர்ச் வால்யூம் அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ண கீவேர்ட் எத்தனை டைம் சர்ச் என்ஜின்ல சர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு கவுண்ட் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான லீட்ஸ் நீங்க எவ்வளவு ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றதே டிசைட் ஆகும். ஸோ பேசிக்கா 1 மந்த்ல எத்தனை டைம் அந்த கீவேர்ட் சர்ச் என்ஜின்ல தேடி இருக்காங்க அப்படின்ற ஒரு கிளியர் இன்சைட்டை நம்ம இந்த கீவேர்ட் ரிசர்ச்ல தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து காம்படிட்டிவ்னஸ், அப்புறம் டிஃபிகல்ட்டி. ஸோ நீங்க சூஸ் பண்ண கீவேர்டுக்கான டிஃபிகல்ட்டி எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க அதை ஆப்டிமைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷனை நீங்க மெஷர் பண்ண முடியும். ஸோ நீங்க ஒரு ஹை டிஃபிகல்ட்டி இருக்கிற கீவேர்டை எடுத்துட்டு அதை நீங்க ஆப்டிமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான டைம் டியூரேஷன் ரொம்பவே இழுக்கும். ஸோ ஒரு லோ லெவல் டிஃபிகல்ட்டி இருக்கிற கீவேர்டை நீங்க ஒரு 3 மந்த்ல ஆப்டிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ ஹை டிஃபிகல்ட்டி இருக்கிற கீவேர்டுக்கு உங்களுக்கு 6 months to 12 months கூட ஆகலாம். ஸோ இதுல நிறைய லாஜிக் இன்வால்வ் ஆயிருக்கு. லைக் பேஜ் அத்தாரிட்டியா இருக்கட்டும், டொமைன் அத்தாரிட்டியா இருக்கட்டும், அந்த கீவேர்டுக்கான சர்ச் வால்யூம் எவ்வளவு இருக்கு, உங்களுடைய காம்படிட்டரோட பேஜ் ரேங்கிங் என்ன. ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் இந்த டிஃபிகல்ட்டியை நீங்க மெஷர் பண்ண முடியும். அடுத்து பிட்டிங் காஸ்ட். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நீங்க நல்ல ஒரு சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்டுக்கான கூகுள் ஆட்ஸோட PPC காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது டே பை டே வேரியஸ் ஆகும். ஈவன் டொமைன் டு டொமைனும் அது வேரியஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்க கூகுள் ஆட்ஸ்ல யூஸ் பண்ற கீவேர்டும் உங்களோட வெப்சைட்ல நீங்க ஆப்டிமைஸ் பண்ண கீவேர்டும் சரியா இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஃபியூச்சர்ல நீங்க கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணி உங்களோட பிசினஸை ப்ரொமோட் பண்ணும்போது உங்களுக்கான பிட்டிங் காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க கூகுள் ஆட்ஸ்ல யூஸ் பண்ண கீவேர்டும் உங்களோட வெப்சைட்டை நீங்க ஆப்டிமைஸ் பண்ண கீவேர்டும் சேமா இருக்கிறதுனால கூகுள் ஆட்ஸ் ரெலவன்சி செக் பண்ணிட்டு உங்களோட பிட்டிங் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இப்போ உங்களுக்கு கீவேர்ட் ரிசர்ச் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதும் புரிஞ்சிருக்கும். ஸோ அப்கமிங்ஸ் வீடியோஸில் நம்ம ஒரு கீவேர்டை எப்படி பிக் பண்ணுறது, அதுக்கான டிஃபிகல்ட்டி என்ன, அதோட பிடிங் காஸ்ட் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பெய்ட் டூல் ப்ளஸ் ஃப்ரீ டூல் இது ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த கீவேர்ட் ரிசர்ச் டாப்பிக்கில் நம்ம பார்த்த எல்லா டாப்பிக்கும் மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம ஒரு கீவேர்டை பிக் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே நான் கீவேர்ட் ரிசர்ச் டூலில் லைவாக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஸோ இப்போ உங்களுக்கு கீவேர்ட் ரிசர்ச் அப்படின்னா என்ன, அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.